Vivo Saima for Best Comedian, Tamil. சரி, ஓகே. சதீஷ்வர் ரெமோ. சரி ப்ரோ ஒரே வாட்டி உங்களுக்கு நான் நிறைய வாட்டி கை தட்டினேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்ட் வின் பண்ணா என்ன பேச போறீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை வின் பண்ணாவா? ஆக்சுவலி அதான் விருதுகள்ங்கிறது வந்து நம்மளே செதுக்கிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுது. கண்டிப்பாக வந்து விருதுகள் வாங்கும்போது நம்ம இன்னும் நல்லா நடிக்கணுன்ற ஃபீல் நமக்கு வருது. விருதுகள் தான் நம்மளை இன்னும் நல்லா ஓட வைக்குது. நமக்கு வந்து நல்ல பல விஷயங்களை கற்று தரதே விருதுகள் தான். விருதுகள் ரொம்ப முக்கியம். கட். இப்போ நீங்க வின் பண்ணல, அது என்ன சொல்ல போறீங்க? விருதுகள் என்னங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு மக்களோட கைத்தட்டல் தான் முக்கியம். விருது வாங்கி அதை என்ன பண்ண போகிறோம், வீட்டில் வைக்க போகிறோம், அவ்வளோதான் இல்லையா? மக்களோட கைத்தட்டல் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ விருதுகள்ங்கிறது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், கிடைச்சாலும் சந்தோஷப்படுவேன். ஏம்மா இருக்கா இல்லையாம்மா சொல்லி தொலைமா? சொல்ல மாட்டோம். இந்த விருதினை வழங்க I'd like to call on stage Prakash Raj sir and Shubhra Ayyappa. నమస్కారం. ఎంగిదిరా బాగున్నారా? చాలా బాగున్నారా? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பதில் சொல்லுவார். ஆக்சுவலாக அரபி கூட கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், வந்து இந்த 2-3 நாளில். Hi Shubhra, you're looking gorgeous. I love that dress you're wearing. Who are you wearing today? Faraz Manan. Beautiful, that you look gorgeous. So pleased to be announcing the winner, sir. Good evening, everyone. And the best comedian Tamil goes to Yogi Babu for Andavan Kattalai. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருது என் கைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஆண்டவன் கட்டளை டைரக்டர் மணிகண்டன் சார், அந்த டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடுறேன். அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு முறை சைமா விருது, அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன். ரொம்ப நன்றிங்க. நம்ம யோகி பாபு அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக அதாவது இன்றைக்கி தமிழ் சினிமா 4 வாட்டி சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. 4 இடத்துல இதே தான் சொல்லி வச்சுக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு போகிற அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு, 2வது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அது, 3வது பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. அதாவது வந்து காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கி வைப்பாங்கல்ல அந்த இதெல்லாம் யூனிட் வண்டியில், அது மாதிரி யோகி பாபு இறக்கி வச்சுறாங்க ஒரு படத்துலேயும் வந்து. ஸோ அவ்வளோ படங்கள் பண்ணுறாரு, பொறாமைலாம் சொல்ல, நல்லா படங்கள் பண்ணுறாருன்னு பாராட்டுறேன். ஓகேவா? இப்போ எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்கள் மக்களுக்கு. இன்கம் டேக்ஸுக்கு சொல்லப்பா, மக்களுக்கு தான் சொல்லுங்க. தெரிலங்க, எவ்வளோ பண்ணுறேன்னு தெரிலங்க, போயிட்டுருக்கு. சூப்பர். சரி, பிரகாஷ் சார் கையால் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டு போகிறீங்களே. இல்லை, உண்மையில் எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் எனக்கு இந்த விருது வாங்கினது. அதாவது சதீஷ் வந்து என்னென்னா, இந்த சின்ன பசங்களை வந்து கடைக்கு அனுப்புவாங்க. 1 ரூபா தேங்காய் பத்தை, 1 ரூபா பச்சை மிளகா வாங்கினாடான்னு அவன் கடைக்கு போகிறவெல்லாம் சொல்லணும் போவான். அதேமாதிரி தான் அங்கே சதீஷும் அங்கேருந்து கிளம்பும்போதே வந்து யோகி பாபு, சிகரெட்டு, அப்புறம் என்னது அந்த சென்சார் போர்டு, இப்படியே சொல்லினே இது அங்கே இந்தியாவிலேயும் அதான் சொல்லிட்டு இருக்காப்புல. நான் வந்தோடனே நானே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஆஸ்கார் அவார்டு அங்கேயும் வந்து இதான் சொல்லுவேன். ரொம்ப எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், உங்கள் கையால் இந்த விருது வாங்குது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. Congratulations, Yogi sir.